ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் புது ஃப்ரெண்ட். என் பேர் சாய். உங்கள் பேர் என்னமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களா? நான் உங்கள் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவேன். இன்னிலேருந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறோம். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? நம்ம எல்லோரும் எப்போ பார்த்தாலும் மேத்ஸு, அப்புறம் சயின்ஸு, அப்புறம் சோஷியல், இங்கிலீஷு, தமிழ், இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டே இருக்கணும்ல. அது ஏன் இத்தனை சப்ஜெக்ட் நம்ம ஏன் படிக்கணும்? அது எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்துச்சு. சின்ன வயசில் யாருமே எனக்கு சொல்லலை. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கும் அந்த டவுட் இருக்குன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா? இப்போ நம்ம இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் படிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேத்ஸ் பற்றி பார்ப்போம். மேத்ஸ் நம்ம ஏன் படிக்கணும் பார்க்கலாமா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களால் பார்க்க முடியும். புது வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேத்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவே மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம மேத்ஸ் ஏன் படிக்கணும்? எதுக்கு நம்மளுக்கு மேத்ஸ் தெரியணும்? தெரியுமா உங்களுக்கு? சரி, நான் சொல்கிறேன். நீங்கள் அது தப்பாக இல்லையான்னு கூட எனக்கு சொல்லணும். சரியா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா நம்மளுக்கு ஒரு பைசா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு சாக்லேட் வேணும், பிஸ்கெட் வேணும் இல்லை, அதுக்கு அம்மா நம்மளுக்கு பைசா கொடுத்தாங்க. அது என்ன பைசா? அது 10, 20, 50, 100? இது நம்மளுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா நம்பர்ஸ் கற்றுக்கணும். நம்பர்ஸ் கற்றுக்கினா தான் நம்மளுக்கு அது என்ன நோட்டுன்னு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர்ஸ். என்ன நம்பர்ஸு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அண்ட் ஸோ ஆன். நம்பர்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது நம்மளால் எண்ணவே முடியாது எத்தனை இருக்கும்ன்ட்டு. அதனால தான் அது நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃபைனைட்ன்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட்னா நம்ம எவ்வளோ இருக்கோன்னு கவுண்ட் பண்ண முடியாது. சரியா? இப்போது இந்த 1 to 9 இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போது 0 இருக்குல்ல, நம்ம எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு 0 ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 0 கண்டுபிடிக்கவே இல்லை. இது மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க, நம்பர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் 0 இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டு 0 கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸ். 1 to 9 இருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸு, 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறது ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? அண்ட் ஸோ ஆன் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் இதில் வந்து மைனஸில் இருக்கும், அப்படியே ப்ளஸ்ஸும் சேர்ந்து இருக்கும். இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸு, ஹோல் நம்பர்ஸு, அப்புறம் இன்டீஜர்ஸு. ஓகே, இது தெரிஞ்சு இப்போ நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸு, ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம பார்க்கலாமா? 2, 4, 6, 8, 10 அண்ட் ஸோ ஆன். இதெல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் என்னன்னா 2 வச்சு டிவைட் பண்ண முடிஞ்சா அது ஈவன் நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 சொல்லியிருக்கோம்ல, 2 divided by 2 அது எவ்வளோ? 1.
அப்போ 4 டிவைடட் பை 2 எவ்வளோ ஆகும்? 2. இந்த மாதிரி டிவைட் பண்ண முடிஞ்சால் அது ஈவன் நம்பர்ஸ். இந்த டிவிஷன் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், சரியா? இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு வச்சுக்கோங்களேன். 3 டிவைடட் பை 2 பண்ண முடியுமா? முடியாது. இந்த டிவிஷனு அப்புறம் உங்களுக்கு டேபிள்ஸு நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்பர்ஸில் என்னென்ன இருக்கும்ன்ட்டு. ஓகேவா? அப்புறம் 1, 3, 5, 7, 9 அண்ட் ஸோ ஆன். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் வந்து நம்பர்ஸ். இது நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், இன்னும் நிறைய இருக்கும், ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் இது பேசிக்ஸு. மேத்ஸில் நம்மளுக்கு நம்பர்ஸ் தெரியணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக தான் இது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்? நம்ம கடைக்கு போகிறோம். இப்போது நம்மளுக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சு. அம்மா காசு கொடுத்தாங்க, அது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 20 rupees கொடுத்தாங்க, இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சாக்லேட் வாங்கணும், ஒரு பிஸ்கெட் வாங்கணும். ஒரு சாக்லேட் 5 rupees, ஒரு பிஸ்கெட்டு 5 rupees. 5 rupees சாக்லேட், 5 rupees பிஸ்கெட். ஓகேவா? இப்போது நம்ம எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ ஆயிடுச்சு, நம்மளுக்கு திருப்பி காசு வரணும்ல. அது எவ்வளோ வரணும், எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு 5 rupees சாக்லேட்டு, 5 rupees பிஸ்கெட் வாங்கியிருக்கோம். நம்ம கடை அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அது எப்படி தெரியும்னா அதுக்கு தான் நம்ம அடிஷன் கற்றுக்கணும். இந்த அடிஷன் இருந்தால் தான் நம்ம இந்த ரெண்டுமே ஆட் பண்ண முடியும். 5 + 5 எவ்வளோ ஆகும்? 10 ஆகும். இது எப்படி தெரியும் நம்மளுக்கு? 5 அடிஷன் வந்து நம்ம ப்ளஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் அடிஷன். இது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் 5 இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5. இன்னொரு 5, 1, 2, 3, 4, 5. இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்படி தான் அடிஷன் பண்ணணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போது 2 + 3 இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2, 1, 2. 3க்கு வந்து 1, 2, 3. 1, 2, 3, 4, 5. 2 + 3 எவ்வளோ இருக்குது? 5. இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் அடிஷன். ஒரு டிஜிட் வச்சு நம்ம அடிஷன் பண்ணுறோம். அப்புறம் 2 2ஆக வச்சு அடிஷன் பண்ணணும். சரியா? இப்போ இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6 + 7. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 6 + 7 எவ்வளோ ஆயிடுச்சு? 13. இப்போ உங்களுக்கு அடிஷன் பற்றி தெரிஞ்சிச்சா? அடிஷன் புரிஞ்சிச்சா? இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இது வந்து 1 digit அடிஷன். இப்போ நம்ம 2 digitல் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ 2 digitல் அடிஷன் பார்க்கலாம். ஆனால் இது வந்து கேரி ஓவர் வராமல் இருக்கிற அடிஷன் பார்க்கலாம். சரியா? 23 + 32. இது எப்படி அடிஷன் பண்ணணும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஓகே? அப்போது 1, 2, 3, 1, 2 ஆட் பண்ண எவ்வளோ? 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே என்ன வரும்? 5 வரும். ஓகேவா? இங்கே 2 + 3 பண்ணணும்ல. 1, 2, 1,
2 3. இப்போ 1 2 3 4 5. ஸோ 55 வந்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 42 + 26. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2, அதனால் 2 லைன்ஸ் போட்டுக்கணும். இப்போ 6 1 2 3 4 5 6. இப்போ எவ்வளோ ஆகும் பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2 + 6 எவ்வளோ ஆகும்? 8. இப்போ 4 + 2 1 2 3 4. 4 லைன்ஸு மேலே 1 2. இப்போ டோட்டல் எவ்வளோ ஆகும்? 1 2 3 4 5 6. ஆன்சர் வந்து 68. இது நம்மளுக்கு அடிஷன் 2 டிஜிட்டில். அப்படியே 3 டிஜிட்டில் கூட வரும். அது ஒரு 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதுக்கும் கேரி ஓவர் இல்லாமல். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கேரி ஓவர் வந்து எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ வந்து 3 டிஜிட்டில் கேரி ஓவர் வராமல் அடிஷன் பார்க்கலாம். 523 + 211 211. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுமே அடிஷன் பண்ணணும். எப்போவுமே நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தான் போகணும். இப்படி தான் போகணும். ஓகேவா? இந்த சைட்லேருந்து பண்ணக்கூடாது. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு பண்ணக்கூடாது. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து பொசிஷன் 1s 10s 100s அப்படி வரும்ல. அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அடிஷன் மட்டும் பார்க்கலாம். இப்போ 3 + 1 1 2 3 1 1 2 3 4 4 வந்துச்சா? இப்போ 2 + 1 பார்க்கலாம். 2 1 2 லைன்ஸ் போடணும். 1க்கு ஒரு லைன். இப்போ டோட்டல் எவ்வளோவும்? 1 2 3. ஸோ இங்கே வந்து 3 போடணும். நெக்ஸ்ட்டு 5 + 2 1 2 3 4 5 1 1 2 3 4 5 6. சாரி, இங்கே 2 இருக்குல்ல, அதனால் 2 லைன்ஸ் தானே போடணும். 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே வந்து 7 வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 6 42 3 57. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அதனால் 2 லைன்ஸ் 7 1 2 3 4 5 6 7. டோட்டல் எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது 4 + 5, அதனால் ஃபஸ்ட் 4 லைன்ஸு 1 2 3 4 அப்புறம் 5 லைன்ஸ் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 6 + 3 6 லைன்ஸ் 1 2 3 4 5 6 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9. அகெயின் 9. இது 3 டிஜிட் அடிஷன். இப்போது சொல்ல வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காதீங்க. ஓகேவா? நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய கற்றுக்கணும். சயின்ஸ் பற்றி கற்றுக்கணும், இங்கிலீஷ் பற்றி கற்றுக்கணும், சோஷியல் பற்றி கற்றுக்குறோம். ஓகேவா? நிறைய வீடியோஸ் நான் போடுவேன், நான் சொல்லுவேன். ஆனால் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.